நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு. கொண்டா என் சனி அங்க கொண்டாந்து குடு, நல்லா குடு, நல்லா குடு, நல்லா குடு, கவலைப்படாத, சரி பண்ணி தரேன். நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். வணக்கம் சரவணன். நாங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிலேருந்து உங்கள் இந்த கோயிலை பற்றி பேசுகிறதுக்காக உங்கள்கிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். நல்லா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். வணக்கம், நான் வளையப்பட்டி. எங்களுக்கு வெள்ளப்பீஸ் வீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே உளிவீரன் கோயில் எங்களுக்கு குலதெய்வ கோயில். உளிவீரன் என்ன விசேஷம் அப்படின்னா, மற்ற கோயில் எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பு. இங்கே இளநீ இங்கே கொண்டாந்து கண் திறந்து உள்ளே வச்சுருவோம் சாமிகிட்ட. அந்த இளநியை அவங்க சாமிக்கு எதுவும் அபிஷேகத்துக்கோ வேறு எந்த இதுக்கும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ராத்திரி இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இளநியை அப்படியே ஒரு பெரிய குழியாக வெட்டி உள்ளே 50 இளநியை உள்ளே இறக்கி அப்படியே மூடிடுவாங்க. அதை சாமிக்கு அது ஒரு பெரிய விசேஷமான ஐதீகமாகவே இந்த கோயிலில் எப்பயும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சிவராத்திரி இன்னைக்கு அடுத்த நாள் தான் எங்கள் கோயிலில் எப்பயுமே விசேஷம். இன்னொன்று வேண்டிக்கிட்டு வர்றவங்க எப்பயுமே தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ உளியும் கத்தியும் செஞ்சு கொண்டாடுவாங்க. அதை இங்கே வேண்டுதலாக வேண்டிக்கிட்டு இங்கே எப்பயுமே உள்ளே கொடுத்து எழுதுவாங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா எப்படின்னா, எப்பயுமே உளிவீரனுக்கு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுதை சிற்பத்திலேயே ஒரு மணி கட்டியிருக்கும். அது இங்கே எங்கேயுமே இல்லாத எங்கள் கோயிலில் மட்டும் உள்ள விசேஷம். எல்லாரும் இங்கே பாடி நல்லா கும்பிட்டா இந்த கோவிலை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமே உளிவீரன் வரம் கொடுப்பார். ஒளி வீசும் ஒளி கொண்டு ஒரு நொடியில் வரவேணும் உளிவீர சுவாமினியே. நன்றி, வணக்கம். அண்ணே வணக்கம். நாங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிலேருந்து இந்த உளிவீரன் கோயிலை பற்றி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, உளிவீரன் கோயில் பற்றி சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஊர் ஆளுகளும் வளையப்பட்டி, மேலச்சிபுரி, இந்த நச்சாந்தப்பட்டி ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அரிமளம் எல்லாம் இங்கே நம்ம குலதெய்வம். இது பிள்ளையார்பட்டி ஆளுகளுடைய குலதெய்வம் உளிவீரன் கோயில். இங்கே நாங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லாம் அதாவது 2-3 நாள் இங்கே விசேஷம். நாளே வந்துடுவோம் பிள்ளையார்பட்டி போயிட்டு இங்கே இங்கே எல்லாம் இருக்கும் அன்னதானம். காலையில் 2000 பேருக்கு சாப்பாடு, மத்தியானம் 2000 பேருக்கு சாப்பாடு. நல்லா சிறப்பாக பண்ணி போயிட்டுருக்கோம். அப்புறம் சாமி அழைப்பு இருக்குது. நாள் நைட்டு 12 மணிக்கு சாமி அழைப்பு. அடுத்த நாள் சிவன் ராத்திரி நைட்டு முடிஞ்சோன்னா அடுத்த நாள் காலையில் தொட்டி கட்டுறது, மாவிளக்கு வைக்கிறது ஐயனார் கோயிலில். அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் சாமி அழைப்பு. இந்த சாமி அழைப்புக்கு எல்லோரும் விரும்பி வர்றாங்க. அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறோம். நான் இப்போ ஒரு 7-8 வருஷமாக சாமியாடியாக இருக்கேங்க. எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் சூப்பராக இருக்குது. இது குன்னக்குடி பக்கத்தில் இருக்குது. பிள்ளையார்பட்டி குன்னக்குடி பக்கத்தில் ஆலத்துப்பட்டி உளிவீரன் கோயில்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. எல்லோரும் வரவும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய எண்ணமே. இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அவங்க கேட்குறதெல்லாம் நிறைவேறுது. அதனால் அவசியம் அந்த தலத்துக்கு உளிவீரனையும் எங்கள் கட்டுச்சொத்து கற்பர் சன்னாசி இந்த மாதிரி சாமிகளை வணங்கி அருளாசி பெற்று எல்லாரும் நல்லா சிறப்பாக வாழணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். மற்ற நாளில் எத்தனை நாள் திறந்துருக்கேன்? மற்ற நாளில் அமாவாசை அன்னைக்கு, அமாவாசைக்கு இப்போ வளையப்பட்டிலேருந்து வேன் வருது. அங்கே மத்தியானம் அன்னைக்கு சாப்பாடு உண்டு. இங்கே
வெள்ளி இங்கே எல்லா சாமிக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ வர வர அமாவாசை அன்னைக்கு முன்னாடியெல்லாம் சிவன் ராத்திரி டயத்தில் வருவோம். இப்போல்லாம் வந்து அமாவாசை வர்றதுனால மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு. எல்லோரும் வர்றாங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லா நடக்குது. எல்லாரும் நல்லாவும் கோயிலுக்கு செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே.
நச்சாண்டிப்பட்டி நகரத்தார் வளையப்பட்டி நகரத்தார் மேலாட்சி வேறுபுரி நகரத்தார் புதுப்பட்டி நகரத்தார் அரிமளம் நகரத்தார் வேகப்பட்டி நகரத்தார் தெக்கூர் நகரத்தார் தேவகோட்டை நகரத்தார் நாச்சியாபுரம் நகரத்தார் கோணாப்பட்டி நகரத்தார் வேந்தம்பட்டி நகரத்தார்
வேந்தம்பட்டி நகரத்தார் வேந்தம்பட்டி நகரத்தார் அமராவதி புத்தூர் நகரத்தார் எல்லாம் எப்போ வர்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் சிறப்பிச்சு கொடுங்க எல்லாம். ஏன் கலந்துல பொறுமையா மாசம் மாசம் வந்து பாருங்க சீக்கிரம் சரி வேலை முதல்ல. அடுத்த வருஷம் கூட்டு வா. அடுத்த வருஷத்துக்கு முடிச்சு தரேன். கவலைப்படாத, எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறேன்.
அடியா அடியா அடியே நல்லா இருக்கேன்னு சொல்லணும். நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் நல்லா இருப்பேன். எல்லாரையும் நல்லா வச்சுக்குவேன். எல்லாரையும் நல்லா வச்சுக்குவேன். நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எந்த குறையும் இல்லையாப்பா. எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறப்பா. உனக்கு என்னப்பா குறை? என்ன வேணும் சொல்லு. குறை இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இருந்துச்சுல. எனக்கு 92 வருஷத்துல இப்பதே நமக்கு நடக்குது. சரியாயிரும். அடுத்த வருஷத்துக்கு சரியாயிரும். கொண்டா எனக்கு சன்னிதானத்துக்கு கொண்டாந்து கூட என்ன போட்டு விடுங்க. நல்லா கொடு. கவலைப்படாத. சரி பண்ணி தரேன். சரி போயிட்டு வா. விபூதியை கொண்டு உன் கல்லால வை. சரி நல்லா இருக்கு. எந்த குறையும் இல்லையா உனக்கு? வாங்கிட்டு தள்ளுங்களேம்மா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எப்போ வரணும்? என் சன்னிதானத்துக்கு வரணும். ஒர்க்கா வந்து ஒர்க்கா வராம இருக்க கூட. ஐயா பேசப்பா வரும். நீ மனசு விட்டு என்ன நல்லது கிட்டதுன்னு யோசிச்சு பேசணும். என்ன குறை நீ சொல்லு. சரி பண்ணி தரணும். நல்லா தானே இருக்க? நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். என்ன குறைச்சது உனக்கு? வில்வம் தண்ணி எப்போ வேணாலும் தெரிஞ்சோ தெரியும் கலந்து கொடுத்தாரு. இதாவது மட்டும் நினைக்கும் போது வரணும். வருஷம் வருஷம் வரணும். நிறைய செய்யணும். எல்லாருக்கும் நிறைய செய்யணும். நம்மளால முடிஞ்சது செய்யணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தா மட்டும் பத்தாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய பேர் வரணும். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு பெருமை இல்லையா அது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சந்தோஷம். ரெண்டு மாதத்துல கிடைச்சது. அடுத்த மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து சரியா? எல்லாம் சரி பண்ணி தரப்பா. ஆமா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும். எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும். 5 தேங்காயில மஞ்சள் தடவி வெத்தலை பாக்கு வச்சு ஆபீஸ்ல பிரச்சனைக்கு
வாய் பேசக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். அவ்வளவுதான், நமக்கு எந்த குறையும் வராது.